The journey begins. A journey filled with friendship. Srivilliputhur. நடந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிருக்கோம். எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் எங்கேயும் போல ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்துட்டோம். இப்போ ஆண்டாள் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். சரி வந்தோடனே லிஃப்ட்டுக்கு பறந்தாங்க. இப்ப கிளம்பி ஸ்ரீவில்லிபுத்தூர் போறோம். ஸ்ரீவில்லிபுத்தூரை பத்தி என்னன்னு சொல்லி இப்ப ஸ்ரீவில்லிபுத்தூரோட கதையை பத்தி சொல்ல போறோம். யாரு? நீதான். நானு? ஆமா, சொல்லு. ஸ்ரீவில்லிபுத்தூர் எதுக்கு வந்து ஆண்டாள் கோயில் ஃபேமஸ் ஆச்சு? ஆண்டாள் கோயிலோட கதை என்ன? கதை வந்து எனக்கு தெரிஞ்சதுதான் சொல்லுவேன். சொல்லு, தெரிஞ்சாலும் சொல்லு போதும். சின்ன பிள்ளையில இருக்கும்போது கிருஷ்ணர் வந்து பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். யாருக்கு? ஆண்டாளுக்கு. அவங்க வந்து ஆண்டாள் வந்து கிருஷ்ணருக்கு வந்து மாலை சூடிட்டு மாலை போடுவாங்க. இவங்க போட்ட மாலையை தூக்கி எங்க போடுவாங்க? கிருஷ்ணருக்கு போடுவாங்க. போடும்போது அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களே வீட்டுல, நம்ம போட்ட மாலை போடக்கூடாது சொல்லும் போது கிருஷ்ணர் அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நான் சூடி கொடுத்த மாலையும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கும்போது ஒரே ஒரு தடவை நான் சூடி கொடுத்த மாலையை போட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லும் போது போடுவாங்க. போடும்போது கிருஷ்ணரோட அந்த மீனி ஃபுல்லா வந்து கோல்டன் கலர்ல தங்கமா மாறி கிருஷ்ணருக்கு ஆசை. அதுல இருந்து இது ஆண்டாளுக்கு வந்து காதல் அதிகமாகுது. ஆமா, எப்படியாச்சும் மனம் முடிக்கணும்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை சின்ன பிள்ளையில இருந்தே கிருஷ்ணரையே நினைச்சுக்கிட்டே இருந்து கடைசியில கிருஷ்ணர்கிட்டே ஆண்டாள் வந்து மனம் முடித்து ஒரு சன்னதியில ஆண்டாள் இருக்காங்க இப்ப. சரி, அதான் அது எப்படி நடந்துச்சு? அந்த கிருஷ்ணர் வந்து எப்படி வந்தாரு, என்ன கதை தெரியுமா? தெளிவா தெரியாது. ஆனா இவங்க சின்ன பிள்ளையில இருந்தே அந்த அன்புனால கிருஷ்ணரே மனம் இறங்கி வந்து இருக்கலாம். சரி, ஆண்டாள் கோயிலோடைய அதனாலதான் இது வந்து கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் அப்படின்னு சொல்லி பெரிய வச்சான் பிள்ளை வந்து ஒரு பாடல் இயக்கி இருந்தாரு. அந்த பாடல் வந்து நம்ம சுற்றறிக்கையில இருந்துச்சு. வேற என்ன தகவல்கள் தெரியுது? ஸ்ரீவில்லிபுத்தூர்னா என்னன்னா வரும்? ஆண்டாள் தான் வராது. ஸ்ரீவில்லிபுத்தூர்னா எல்லாருக்கும் நம்மள மாதிரி தின்றவங்களுக்கு என்ன வரும்? ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரோட கூட்டுறவு சங்கத்துல போய், அதாவது பால் பண்ணை கூட்டுறவு சங்கத்துல போய் பால்கோவா சுவைக்க போறோம். உண்மையாவா? ஆமா, உண்மையிலே. அது போல இங்க செம்பகத்தோப்புன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க மேல வந்து கோயில் இருக்கு, காட்டலர் கோயில் அப்படின்னு சொல்றாங்க. சில லோக்கல் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அது வந்து சின்ன திருப்பதி, அதாவது தென் திருப்பதி அப்படின்னு சொல்றாங்க. தெற்குல இருக்கக்கூடிய திருப்பதி அப்படின்றாங்க. எப்படி கள்ளழகர் கோயில் ஃபேமஸோ அது மாதிரி இங்க வந்து காட்டலர் கோயில் ஃபேமஸ். அவ்வளவுதான், வேற என்ன இருக்கு? என்னடாவது ஒரு நிமிஷம். இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு வந்து ஷாக் கொடுப்போமா? என்ன அப்படின்னா இங்க இருந்து ஆண்டாள் கோயில் 3 கிலோமீட்டர். ஓகே, 3 கிலோமீட்டர் நம்ம நடந்து போறோம். எப்பா அதான் இப்ப 3 கிலோமீட்டர் நடந்து போகணும். அதான் பார்க்க போறேன். ஒரு 4 கிலோமீட்டர் வந்துருப்போம். சொல்லப்பட நம்ம எதுல வந்தோம்? ட்ரெயின்ல வந்தோம். ஆமா, நடந்து போமா. இன்னும் கரெக்டா எவ்வளவு நேரம் இருக்கு? அரை மணி நேரம் இருக்கு. ஆனா இங்க இருந்து கோயில் பக்கம் தான், ஒண்ணுதான், 1 கிலோமீட்டர் தான். காலு செத்துரும். இப்ப அடுத்து எங்க போய் நம்ம எல்லாரும் காலைல சாப்பிட்டாச்சா? இல்ல, சாப்பிடல. கிளம்பி வந்து சாப்பிடுங்க. கடை அங்கிட்டு பாருங்க, ஸ்கூல் இருக்கு, சிபிஎஸ் ஸ்கூல் போல. அங்க இல்ல, அங்க பாருங்க, நேஷனல் பப்ளிக் ஸ்கூல் பாருங்க. கால் வலிக்க இல்ல, இப்ப இது வரும், சிற்றுந்து வரும், வருது, அந்த பேர் சவுண்ட் கேக்கு. வந்துட்டு திரும்பியும் அப்படியே கைய போட்டோம்னா நின்றுவாரு. கைய போட்டா கைய அடிச்சிட்டு போயிடும். அவ்வளவு கைய போட்டா நிப்பாரு, நிக்க மாட்டாரு, மினிபஸ்கார் வருவாரு. அப்படின்னா இங்க வந்து சாம்பல் நிற அணில் சரணாலயம் இருக்கு. நான் நினைச்சேன் சரி ஒரு ஜூவா இருக்கும் போல, சரி அணில்களா இருக்கும் போய் பார்க்கலாம் தொடலாம் அப்படின்னு நினைச்சா அது அப்படிலாம் சும்மா ஒரு திறந்து விடப்பட்ட காடா. அந்த காட்டுல பாக்கலாம், அதுவா வந்தா பாக்கலாம். நம்ம லக்கு பொறுத்து இது வரைக்கும் போனதுல
70% பேர் சாம்பல் நேரில் பார்த்ததில்ல. அவ்வளோ ரேரான ஒண்ணு. அதை வந்து வனத்துறை வந்து பாதுகாத்துருக்காங்க. அழியக்கூடியதா அப்படின்னு சொல்லுவாங்க. புலியும் வருமா? ஆனா அங்க இருக்க லோக்கல் நம்ம கேட்டப்ப புலி ரேரா வரும், மலையில தான் இருக்கும், எப்பயாவது கீழே இறங்கி வரும். பச்சை வயல் வெளியை தாண்டி நண்பர்கள் கூட்டம் ஒன்னாக சேர்ந்து திருவில்லிபுத்தூர் பயணம் போறோம், புது கதை எழுத போறோம். இந்த பயணம் இனிதாகுமே, நம்ம நட்பு என்றும் வாழுமே. ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்துட்டோம். இப்ப ஒரு விஷயம் நான் ஒரு என்ன அப்படின்னா, அரசோட முத்திரை. ஏன் நிறைய உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் கோயில் இருக்கு, பழனி கோயில் இருக்கு, அப்படியும் அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு ஆண்டாள் கோயில் முத்திரை வந்துச்சு? அதான் நானும் கேட்கணும், எப்படி வந்துச்சு? சொல்லு. தமிழ்நாட்டுக்கு அரசோட ஒரு சின்னம் தேவைப்படுது. அப்ப இருந்த முதல்வர் வந்து ராமசாமி செட்டியார் வந்து போய் ஆலோசனை கேட்கிறாரு. ராமசாமி செட்டியார் என்ன சொல்றாருன்னா, உலக புகழ்பெற்ற டிகேஎஸ் கிட்ட போய் ஐடியா கேட்கிறாரு. என்னென்ன இருக்கணும்ன்றாருன்னா, தமிழ்நாட்டோட கலை, பண்பாடு, பக்தி, இந்த மூணையும் சார்பாக ஒரு சின்னம்ன்றாரு. என்னடா மூஞ்சி இது சின்னன்றாரு. அதுக்கு அதை வந்து டிகேஎஸ் சொல்றாரு, ரைட்டா? அப்ப இந்த ஓவியத்தை இதுக்கும் முதல்ல வந்து ஒரு சர்ச்சை நடந்துச்சு. என்ன அப்படின்னா, ஆண்டாள் கோயிலா மீனாட்சி அம்மன் கோயில் அப்படின்னு. ஏன்னா பழமையான மீனாட்சி கோயில். அப்ப அதுக்கு சண்டை நடந்துச்சு. அந்த சண்டையில அப்படியே கொஞ்ச நாள் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கிருஷ்ணராவ் அப்படின்றவரு இதுக்கு ஓவியம் வரைச்சு கொடுத்து தமிழ்நாடு அரசு சின்னத்தை நிறுவுறாங்க. தமிழ்நாடு சின்னத்துக்கு பிறகு இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு. சரி, அதே கண்டிப்பா ஆண்டாள் கோயில். பனை மரங்கள் நிழல் தர ரோடு போகுது தூரம், நண்பர்கள் கூட்டம் ஒன்னாக சேர புதுசா பிறந்தோம். ஆண்டாள் கோவில் கோபுரம் பார்த்து வரலாற்றை தேடி நம்ம கதையை இந்த மண்ணுல நாம எழுத போறோம். பழங்கால பாதையில் நடக்கும் புதிய அத்தியாயம், திருவில்லிபுத்தூர் பயணம் தொடரும் நம் ஜெயம், திருவில்லிபுத்தூர் பயணம் தொடரும் நம் ஜெயம். அதுக்கப்புறம் தான் கோபுர நாகரிகம் வந்துச்சு. வீடியோ ஆஃப் பண்ணுது. எல்லாம் பாருங்க, எல்லாம் பாருங்க. லிஃப்ட் 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 டைரக்ட் லிஃப்ட். இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்? பிளாட்ஃபார்ம்ல இருக்கோம். எப்படியோ நம்ம இங்க எக்ஸ்பிரஸ் பறக்குற லிஃப்ட் கலையுது பாரு நாய். நான் வரேன் தம்பி. இரு வரட்டும். அந்த நேரட்டும் லிஃப்ட் இப்போதான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பூட்டிடுச்சு எங்கிட்டு தெரியாது நம்மளுக்கு தெரியாது. கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எங்கிட்ட இருக்கு. என்ன யாரையும் காணா? பாருங்களேன், இங்க பாருங்க ஓடுது. எல்லாம் ஒன்னாவே போவாங்க. இரு
நான் போறேன் முதல்ல. நானு. நீ இருடா. ஜீரோடா ஜீரோடா சரி வேமா வா. மேல போலாமா? சரி வா, அவனை சர்ப்ரைஸ் பண்ணுவோம். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். லூசு அப்படியே இருக்கலாம்ல நம்ம. வா 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 வா. சுடுற நம்ம விட்டுட்டு வந்தோம். What is sudden surprise? சர்ப்ரைஸ் எப்படி? விளாண்டு இருக்கோம், நிக்கும் போது நடுவில் அப்படி வைக்காத. உள்ள கண் சுடுவேன். இறங்குது. வந்துருச்சு. ஒரு வழியா லிஃப்ட்ல ஏறி வந்தாச்சு. எப்படி முடிக்குமா? நான் சொல்ல அனுப்பிச்சுடுவா. என்ன பூட்ட மாட்டேங்க? இல்ல நம்ம தான் பூட்டி விடணும் போல. ஏய்